ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் எங்கேவாவது விழுந்து விட்டால் அங்கேயே கண்ணீரை சிந்திக்கொண்டு அழுது கொண்டே நின்று விடாமல் இருக்கலாம். அங்கேயே நின்று விடாமல் விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தான் என்று முடிவு செய்துவிட்டு நம்பிக்கையோடு எழலாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் சேரும் என்ற நம்பிக்கையோடு எழலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, சந்தோஷமாகவே உன் அப்பா உன்னை தேடி புன்னகையோடு வந்திருக்கிறேன். ஆம் என் பிரியமே, நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நாளையே ஒரு அற்புத மாற்றத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். நான் நடத்தி தருகிறேன் என் பிரியமே. எதற்குமே கலங்காதே, அனைத்திற்கும் நீதான் காரணம். என் அன்பு பிரியமே, நீ இது நாள் வரை ஏங்கி தவித்த ஒன்று உனக்கு நடக்க துவங்கப் போகிறது, துவங்க விடப் போகிறது. பிறகு வருவதை நினைத்து பெறுவதை நினைத்து சந்தோஷத்தோடு வாழப்போகிறாய். உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது என் செல்வமே. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க உன் சாயப்பா நான் முடிவு செய்துவிட்டேன். என்னுடைய செல்ல பிள்ளை, என் வாழ்வில் என்னத்தான் இல்லை? உனக்கு என்ன இல்லை சொல் பார்க்கலாம். அனைத்துமே உன்னிடத்தில்தான் இருக்கிறது. அனைத்தும் உன்னிடத்தில் இருக்கிறது தானே? எல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? சந்தோஷம் என்று அனைத்தையும் நினைத்துக்கொள். எல்லாமே சந்தோஷமான சூழ்நிலையாகவே இனி உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எதையுமே எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உயிராய் தவமிருக்கும் உன் அப்பாவை விட பெரிதும் எதுவுமே இல்லை என்று உனக்கு தெரியும். உனக்கு வரும் கஷ்டங்கள் அதை நம்பாமல் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு நான் பரீட்சை வைத்து கொண்டிருக்கிறேன் என் பிரியமே என்று நினைத்துக்கொள். அதுதான் சரி. எதற்கு அந்த பரீட்சை என்று சிந்திக்கிறாயா? உன்னை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உயர வைப்பதற்காகத்தான் அந்த பரீட்சை. பல விஷயங்களில் நீ கற்று தேர்ந்தவை. எப்படி அதை புதிய நிகழ்வுகளில் அதை எப்படி செயல்படுத்தப் போகிறாய்? அதற்கு நீ தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் அந்த பரீட்சை. உனக்கான பரீட்சை. அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான் என் பிரியமே. ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். இன்னும் உன்னை சிறிதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையாக உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன். இந்த குழப்பமான மனநிலையிலிருந்து முதலில் வெளியே வா என் பிரியமே. நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்துமே உனக்கு தேவையானதுதான். எல்லாமே சீக்கிரமாகவே நல்ல விதமாக மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என் பிரியமே. சந்தோஷமாக இரு. நீ நன்றாக இருப்பாய், நன்றாக வாழ்வாய். நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது எல்லாம் உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறது என் பிரியமே. சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்கவே இல்லையே என்று தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறதே என்றும், சாயப்பா என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது அப்பா என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய். முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அந்த மாதிரியான மனக்குழப்பத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று உன் மனமே ஏற்றுக்கொள்ளும். ஆம் என் பிரியமே, நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சுற்றி சோதனைகள் சூழ்ந்து இல்லதுதான். நீ அவற்றையெல்லாம் துச்சமாகத்தான் நினைக்க வேண்டும். உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி இன்னும் சில நாட்களில் உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் பிரியமே. ஏன், அது நாளை கூட இருக்கலாமே. முதலில்
அப்பாவை முழுவதுமாக நம்பு. அப்பாவை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கினால் அது நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும் என்று நம்பு. நல்ல பெயரோடு நீ செல்வாய், மகிழ்ச்சியாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நானே முழு பொறுப்பு. உன்னை நான் வசப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல என் பிரியமே, 7 ஜென்மத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பயணித்து கொண்டுதான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் கோபத்தை முதலில் தூக்கி எறி, பொறுமையை கடைப்பிடி. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்தில் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக, மிக அமைதியாக இரு. மற்றது அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். இப்பொழுது நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிரியமே? கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சற்று யோசனை செய்து பார். உன்னுடைய இரக்க குணம்தான். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான உன்னுடைய மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ளத்தான் வேண்டும். நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும்தான் என் பிரியமே. நினைத்து நினைத்து அதன்படி நடந்து வந்தால்தான் மேலான நிலைக்கு உன்னால் போக முடியும். என் அன்பு பிரியமே, கெட்டவர்களும் கெடு மதி உள்ளவர்களும் இந்த உலகத்தில் நல்லவனாக நன்றாக இருக்கும் பொழுது நல்லவனாக நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று புலம்பாதே. கஷ்டத்தை மட்டுமே பரிசாக ஏன் தர வேண்டும் சாயப்பா என்று என்னிடமே வந்து கேட்கிறாய் என் பிரியமே. என் செல்ல பிள்ளையே, உன்னை போன்ற பலரும் இப்படித்தான் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது இன்றோ நேற்றோ நடந்த விஷயம் அல்ல என் பிரியமே. காலம் காலமாக நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதைதான் இது. இது நல்லவர்கள் தங்களிடம் எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதுதான் அதற்கு பொருள். இதை நான் பல முறை உன்னிடத்தில் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் பல முறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் என் பிரியமே. உன்னுடைய கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதீத உரிமையோடு பழகுவதுதான். ஆகவே என் பிரியமே, எதிலுமே சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமே இருக்காது. ஆகவே என் பிரியமே, நான் கூறிய அறிவுரையின்படி நடந்து கொண்டாலே போதும். உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு நீ கஷ்டப்படுத்தாதே என் பிரியமே. இதைதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய சுய மரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் உனக்கு சொல்ல மாட்டேன் என் பிரியமே. உன்னிடம் எந்த தவறுமே இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும். பொங்கி எழு என்று நான் கூறவும் இல்லை. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கிறாயல்லவா? இப்பொழுது அதை மட்டுமே செய்ய பழகு. அதுவே உன் மிகப்பெரிய பலமை கொடுக்கும், மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என் பிரியமே. இதுதான் உன் அப்பாவின் அன்பு கட்டளையும் கூட. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நிகழும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வீக வாக்குதான். என் அன்பு பிரியமே, எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இரு. நீ சுமக்கின்ற அந்த நம்பிக்கைதான் நீ கீழே விழும் பொழுதெல்லாம் உன்னை சுமக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. மாற்றம் என்பது ஆரம்பத்தில் மிக மிக கஷ்டமானதாகத்தான் இருக்கும். நடைமுறையில் மிக மிக குழப்பமானதாகவும் இருக்கத்தான் செய்யும். இறுதியில் அதுதான் மிக சிறந்ததாக இருக்கும் என் பிரியமே. மாற்றம் என்ற சொல்லை தவிர இந்த உலகத்தில் அனைத்துமே மாறக்கூடியதுதான். மாற்றம் ஒன்றே மாறாதது.
மாற்றம் வருகிறது என்றால் வாழ்வில் முன்னேற்றம் துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்றியமே. வெற்றி நிச்சயமான உண்டு. நீ அணிந்து கொள்ளும் கண்ணாடி எந்த நிறத்தில் இருக்கிறதோ நீ பார்க்கும் உலகம் முழுவதும் அந்த நிறத்தில்தான் உனக்கு காட்சியளிக்கும். அதை போலத்தான் பிரியமே, நீ மகிழ்ச்சியாக இருந்து அதே பார்வையோடு இந்த உலகத்தை பார். அப்பொழுது எதிர்மறை என்பதை நீ உணரவோ அங்கீகாரம் செய்யவோ முடியவே முடியாது. எதிர்மறையே உன்னை தாக்கவே தாக்காது. எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாளராகவும் உன்னால் மாறிவிட முடியும். எந்த சூழ்நிலையிலும் அப்பா கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத மன நம்பிக்கையும் தைரியமும் உன்னிடத்திலிருந்து விட்டால் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும், நிகழும். என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா, அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாக போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாக போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம் என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும். நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எனவே எதை நினைத்தும் பயப்படாதே, முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே, வரப்போவதை நினைத்து கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தக மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து, யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது.
போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். நீ ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக, எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி, சந்தோஷ காலத்திலும் சரி, உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ தீங்கோ கஷ்டமோ நஷ்டமோ நெருங்கவே முடியாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயி தேவா. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை, இனி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதை கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே என் கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவரை எந்த சோகம் வந்தாலும் முகமலர்ச்சியோடு புன்னகைத்தோடு இருந்தாய். இப்பொழுது அதே புன்னகையை உன் மனதில் மட்டுமல்ல உன் முகத்திலும் பதியவை. உன் அப்பா சொல்கிறேன் கேள். நான் இருக்கிறேன். நீ நினைத்தது, கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். கூடிய விரைவில் உன் மனதிற்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும், வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள்.
வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள். அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்படி, நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய், அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா முன்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் இல்லை, எனக்கு
நீ பட்டுக்கொண்டிருப்பது, நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பது எல்லாமே எனக்கு தானாகவே தெரியும் என்று சொல்வீர்களே. இப்பொழுது நான் இந்த துயரத்தில் வாழும்போது அது உங்களுக்கு தெரியவில்லையா? புரியவில்லையா சாயிநாதரே? அப்படியிருந்தும் மிகப்பெரிய வெற்றியை நான் நெருங்கிவிட்டேன் என்று கூறுகிறீர்களே என்று நீ கேட்கிறாய் குழந்தையே. ஆம் கண்மணி, நீ கடினமான காலகட்டத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் கடினமான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வெற்றி அடையவே மாட்டார்கள் என்று யாருமே சொல்ல முடியாது.